வணக்கம். தமிழ் வேதியியன் சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, கரைசலின் செறிவுல மோலாரிட்டி. மோலாரிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மோலார் கரைசல் அப்படின்னு சொல்லுவாங்க. மோலார் கரைசல். இதுல மோல் ஆர் அந்த இரு வந்தாலே நீ என்ன செஞ்சுக்கணும்னா, அது கேபிட்டல் எம் தான் மீன் பண்ணுது. மொலாரிட்டியை மீன் பண்ணுது. அதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா, W/M இன்ட்டு 1000/V அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க டபிள்யூங்கிறது என்ன அப்படின்னா கொடுக்கப்பட்ட நிறை, ஒரு கிவன் டேட்டா, ரெக்கார்ட் டேட்டான்னு சொல்லுவாங்க. தேவையான நிறைன்னு கூட சொல்லலாம் நம்ம. அப்புறம் எம்ங்கிறது எந்த சேர்மம் கொடுக்குறாங்களோ அந்த சேர்மத்துக்கான மூலக்கூறு நிறை எம்னு எடுத்துக்கோங்க. விங்கிறது என்னன்னா இந்த கரைசலை உருவாக்க நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய கன அளவு மதிப்பு தான் வி. அது மில்லி லிட்டர்ல எடுத்திருக்கோம். மேல பாருங்க 1000 கொடுத்துருக்காங்க. 1000 கொடுத்தா மில்லி லிட்டர்ல அவங்க ரெக்கார்டு தேவையான கன அளவு கேட்பாங்க. அப்ப நம்ம இந்த வால்யூமை இங்க போட்டுக்க வேண்டியதான். இப்போ இதான் பேசிக் ஃபார்முலா. ஆனா இந்த ஃபார்முலால சில இன்டர் ரிலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய சில தொடர்பை என்ன செய்வாங்க கொடுத்து இந்த மொலாரிட்டி கேட்கலாம். எப்படின்னு பாருங்க. இப்ப என்ன பண்றேன், இந்த W/V இருக்கு இல்லையா, அதை தனியாக எடுத்து எழுதிருக்கேன். W/V இந்த ஃபார்முலா தான் இந்த ஃபார்முலா நான் கொண்டு வந்திருக்கேன். W/V இந்த 1000ல ஒரு 100 மட்டும் நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா 1000 × 10 சாரி 100 × 10 1000 மாறும். அப்ப நான் 100ஆக பிரிச்சுட்டேன். மீது என்ன இருக்குப்பா, இங்க ஒரு 10 இருக்கு. 1000ல 100 எடுத்துட்டோம்னா ஒரு 10 இருக்கு. அப்புறம் இந்த வால்யூம் இங்க போயிருச்சு. இந்த மோலார் மாஸ் நான் இங்க கொண்டு வந்துட்டேன். மோலார் மாஸ் இங்க இருக்கு. நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்திருக்கோம், நிறை பை கன அளவு 100னா சதவீதம். இது நிறை பை கன அளவு சதவீதம் வருதா, அதான் W/V பெர்சன்டேஜ். இந்த W/V இன்ட்டு 100 தான் நான் எப்படி எடுத்திருக்கேன்னா W/V சதவீதமா எடுத்திருக்கேன். W/V சதவீதம் என்னது, நிறை மற்றும் கன அளவு சதவீதம். அப்போ உனக்கு சம்ல என்ன கொடுப்பாங்க அப்படின்னா, நிறை பை கன அளவு சதவீதம் கொடுத்து மொலாரிட்டி கேட்கலாம். புரியுதுங்களா? எப்படி ரிலேட் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. அப்ப நீ என்ன பண்ணணும், நிறை பை சதவீதம் எடுத்தீங்கன்னா அதை 10 பை மூலக்கூறு நிறையால பெருக்கிட்டீங்கன்னா 10 / மோலார் மாஸ், மூலக்கூறு நிறைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது அதால பெருக்கிங்கன்னா மோலாரிட்டியை தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இது ஒரு ரிலேஷன். இப்ப இன்னொன்னு பாருங்க, நம்மளுக்கு அடர்த்தி சில நேரங்களை கொடுப்பாங்க. அந்த அடர்த்தியை தான் நான் டி அப்படிங்கிற நேம்ல சொல்றேன். டின்னு என்ன, அடர்த்தி. அடர்த்திங்கிறது என்னது, நிறை பை கன அளவு தான் அடர்த்தின்னு படிச்சிருக்கோம் நம்ம. இந்த நிறை என்ன டபிள்யூன்னு எடுத்துக்கிறேன். விங்கிறது கன அளவு. இப்ப எனக்கு வி வேணும்னா இந்த வி இங்க கொண்டு போயிட்டு டென்சிட்டிங்கிற அந்த டி கீழே கொண்டு வந்துடலாமா, அடர்த்தி கீழே கொண்டு வந்துட்டேன். அப்ப வி ஈக்குவல் டு நிறை பை அடர்த்தி. இப்ப வி பொதுவா இந்த ஃபார்முலால இருந்து அடுத்த ரிலேஷன் கொண்டு வரேன் பாருங்க. வி இங்க இருக்கா, இந்த விக்கு பொதுவா என்ன சப்ஸ்டியூட் பண்ண போறோம்னா W/D இதை எடுத்து போட்டுருங்க. அப்ப இங்க பாருங்க, மொலாரிட்டி இஸ் ஈக்குவல் டு W டிவைடட் பை இந்த விக்கு பொதுவா W/D இன்ட்டு 100 இன்ட்டு 10/M. இங்க இருக்கிறது அப்படியே தான் எழுதியிருக்கேன். இப்ப இந்த W/Dல இது தலைகீழா இருக்கிறதுனால இது என்ன பண்றேன், நான் திருப்பினேன் அப்படின்னா என்ன செய்யும், அது பெருக்கலுக்கு போயிருமா. அப்ப இந்த டென்சிட்டியை மேல கொண்டு வந்துட்டேன். அதை நான் இங்க ரைட் பண்ணிருக்கேன் பாருங்க. அப்ப என்ன கிடைக்கும், W/W இன்ட்டு 100 இன்ட்டு 10 இன்ட்டு D டிவைடட் பை மூலக்கூறு நிறை M. இப்போ வெயிட் பை வெயிட் பர்சன்டேஜா, நிறை பை நிறை கன அளவு, நிறை பை நிறை சதவீதம் கொடுக்குதா. அப்ப இந்த ஃபார்முலா எப்படி எழுதிடலாம், கேபிட்டல் M equal to weight by weight percentage into 10 into D divided by molar நிறை. அவ்வளவுதான். இது என்ன சொல்லுவோம், weight by weight percentage, நிறை நிறை சதவீதம். அப்ப உனக்கு எப்படி கேட்கலாம்னா, கொடுக்கப்பட்ட நிறை கொடுத்துட்டு மூலக்கூறு நிறை கொடுத்துட்டு மொலாரிட்டி கேட்கலாம். இல்லைன்னா நிறை மற்றும் கன அளவு சதவீதம் கொடுத்துட்டு மொலாரிட்டி கேட்கலாம். நிறை பை நிறை சதவீதம் கொடுத்துட்டு மொலாரிட்டி கேட்கலாம். இந்த மூணுமே கிவன் டேட்டால இருக்கும். அதை வச்சு மோலாரிட்டி எப்படி கணக்கீடு செய்யறது அப்படின்னா இந்த ஃபார்முலா என்ன செஞ்சுக்கலாம், நம்ம பயன்படுத்திக்கலாம். இது ரிலேட்டடா ஒரு சம்ஸை நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.